அதிசயமாக நமது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். இது முன்னேற்றம். திராவிட அரசியலில் இதுவரைக்கும் வந்து அந்த மாதிரி சொல்லாமல் இந்த தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்கல்ல. அதுதான் சொல்றேன். ஒரு கண்டிஷனலா கூட வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ரம்ஜானுக்கு சொல்லுவாங்க, கிறிஸ்மஸுக்கு சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஓணத்துக்கு சொல்லுவாங்க. பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த இது வந்து ஓணத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் தீபாவளிக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை அந்த சனாதன எதிர்ப்பு, இந்த பிரச்சனைகள், இந்து தேர்தல் நெருங்குகிறது என்பதால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். அது என்ன நம்பிக்கை உள்ளவர்களுக்கு? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இவருக்கு நம்பிக்கை இல்லையா தீபாவளியில். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையாங்கிறது வந்து அது வந்து அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தில் வந்து இதை நம்ம விமர்சனம் பண்ணாலும், ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வருவதனால் கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் இந்துக்கள் உடைய வாக்கு வந்து பெரும்பான்மையாக நமக்கு கிடைக்காம போச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது நமக்கு எதிராக போய்விடும். இப்போ அரசியல் களம் வந்து குழப்பமாக இருக்குது. நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ அரசியல் களம் மிகவும் குழப்பமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கும் நம்ம இதை சொல்லி வைப்போம், கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாகும்னு நினைக்கிற மாதிரி வருது.